ஹேர்மீஸ் டுடே பார்க்க போகிறது டேயாங் எஃப்எஃப் ப்ரீஸ்ட் பார்ட் 5. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அந்த சர்ச்சோட வராண்டாவை விட்டுட்டு அப்படியே டேயாங்கை நோக்கி ஓடிட்டாங்க. டேயாங் அப்படியே மூச்சு வாங்க அப்படியே தன்னோட நீஸில் ஹேண்ட்ஸை வச்சுக்கிட்டு அப்படியே கீழே குனிஞ்சு மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒயின் டேயாங் கிட்ட ஒடியாந்து, ஐயோ அங்கே நிற்கிறது என் ஹஸ்பண்டா இங்கே நிற்கிறது என் ஹஸ்பண்டான்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. டேயாங் அப்படியே ஒயினை நிமிர்ந்து பார்த்துட்டு கிடுகிடுன்னு வந்து ஒயினை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. ஒய்யாரி எங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒய்யாரி பாட்டிமாவோட ஹிப்பில் தான் உட்காந்துருப்பாங்களா டேடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்யாரிக்கிட்ட கிடுகிடுன்னு போய் டேயாங் டக்குன்னு ஒய்யாரியை தூக்கி டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. அப்பா எல்லோரும் இங்கே நிற்கிறீங்களா இல்லை எங்கே யாராவது மிஸ் ஆகிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு பழமாக ஒயினோட பாட்டிமா டோர்கிட்டே நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே டேயாங் மாதிரி உருவத்தில் நின்றுக்கிட்டு இருந்த அந்த பர்சன் அப்படியே டெவிலிஷாக பாட்டிமாவை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நிற்கிறாங்க. பாட்டிமாவுக்கு உயிரை போகணும் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா, டேயாங் மாதிரியே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஃப்ளார்ஸ் போட்ட மாதிரி ஷர்ட் போட்டுக்கிட்டு மேலே கோட் போட்டுக்கிட்டு தான் டேயாங் இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ கண்ணு முன்னாடியே பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த டேயாங் மாதிரியே இருக்கிற பர்சனோட ஷர்ட் கலர் அப்படியே ப்யூர் ஒயிட்டாக மாறுது. அப்படியே அவங்களோட பிளாக் ஹேர் அப்படியே ஒயிட் கலரில் மாறுது. அந்த ஒயிட் கலர் ஷர்ட்டில் ஒயிட் கலர் ஹேரில் நிற்கக்கூடிய டேயாங் மாதிரியே இருக்கிற அந்த பர்சனோட இயர்ஸில் ப்ளஸ் சிம்பிள் போட்ட மாதிரி ஒரு லாங் இயர் ஸ்டட் அப்படியே தொங்கிட்டுருக்கு. நல்லாவே அந்த நிலவு வெளிச்சத்தில் சைடில் இருக்கக்கூடிய தீப்பந்தத்தோட வெளிச்சத்துலேயும் அந்த டேயாங் மாதிரியே இருக்கக்கூடிய பர்சன் அப்படியே பாட்டிமாவை பார்த்து டெபிலிஷாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்ணு முன்னாடி கருப்பு முடி வெள்ளை முடியாக மாறி போச்சு. கருப்பு கலரில் இருந்த சட்டையெல்லாம் வெள்ளையாக மாறி போச்சு. ஐயோ எனக்கு பயமாக இருக்குது. யார் யானி? ஐயோ என் வேற மாதிரியே இருக்கிறியே, பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது. விண்ணு பண்ணிப்பியாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அழுது கத்துறாங்க மோனா பாட்டி. அப்போ அந்த ஒயிட் கலர் ஹேர் இருக்கக்கூடிய டேயாங் மாதிரியே நிற்கிற பர்சன், இவ்வளவு ஆண்டு காலமாக மனுஷங்களே வராத இந்த இடத்துக்கு யாராவது ஒருத்தவன் வந்துட மாட்டான்னு ஆசைப்பட்டுக்கிட்டு நான் இருந்தா குடும்பமாக வந்து இங்கே சிக்கிக்கிட்டீங்களா? சர்ச்சுக்குள்ளே வா, கதவை தர அப்படின்னு அந்த பர்சன் பாட்டிமாவை பார்த்து கத்துறாங்க. பாட்டிமா அப்படியே க்ரிப்பாக அந்த கீ ஹோல்குள்ளே விட்டுருந்த கம்பியை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு, திறக்க தெரியல, சர்ச்சில் அந்த நாள் திறக்க முடியாதுப்பா, யாருப்பா நீ அப்படின்னு அழுகுறாங்க. நான் யாராக இருந்தா உனக்கு என்ன, கதவை தர கதவை தர அப்படின்னு பழமாக ஷவுட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் டேயாங் அப்படியே சைடில் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பாட்டி மோனா பாட்டி எங்க அப்படின்னு கேட்குறாங்க. மோனா பாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே மினி இந்த சைடு அந்த சைடும் பார்க்குறாங்க. அப்போ தான் பாட்டிமா அழுகிற சவுண்டையே இவங்க எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ ஐயோ என் பாட்டி அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்னது இது, பக்கத்தில் யாரோ வெள்ளை முடியை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ பேய் போலையே அப்படின்னு கத்துறாங்க ஒயின். அவ்வளோதான், வாங்க கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே எல்லாரும் இப்போ அந்த சர்ச்சோட வராண்டாவுக்கு தான் எகெயின் ஓடுறாங்க. பாட்டிமா இவங்க எல்லாம் கும்பலாக தன்னை நோக்கி வர்றதை பார்த்துட்டு அப்படியே அந்த கீ ஹோல்குள்ளே விட்டுருந்த கம்பியை விட்டுவிட்டு கிட்டுக்கிட்டுன்னு ஓடி போயிட்டாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட. ஆனால் ஒரு இன்ச் கூட டேயாங் மாதிரி இருக்கக்கூடிய அந்த வெள்ளை முடி வச்சுருக்க பர்சன் நகரவே இல்லை. அப்படியே சைடில் திரும்பி டேயாங்கை பார்த்து, எப்படி வந்த நீங்க அப்படின்னு கேட்குறாங்க. டேயாங் தன்னோட ஹேண்ட்ஸில் மறைச்சி வச்சுருந்த ஒரு பவுடர் எடுத்து வேகமாக அந்த பர்சன்கிட்ட தைரியமாக கிட்ட போய் அப்படின்னு ஒரு ஊதுறாங்க. அவ்வளோதான், அந்த பர்சன் அப்படியே காற்றா கரைஞ்சி போயிட்டாங்க. இதை பார்த்த மிஸ்டர் ஜியானோட ஒய்ஃபுக்கு மயக்கமே வந்துடுச்சு. அப்படியே மயங்கி மிஸ்டர் பார்க் மேலே விழுந்துட்டாங்க. ஐயோ என்னாச்சு அன்னிக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பார்க் அப்படியே ஜியானோட ஒய்ஃபை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கீழே உட்காந்துட்டாங்க ஃப்ளோரில். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அள்ளு விட்டு போச்சு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல.
ஐயோ எனக்கு கண்ணு முன்னாடி டேங் மாதிரியே இருந்தவன் வெள்ளை முடி வச்சுக்கிட்டு நின்றுட்டான். ஐயோ ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுது கத்துறாங்க அத்தனை பேருமே. டேயாங்க்கு உண்மையிலே ஹேண்ட்ஸ் எல்லாம் ஷேக் ஆகுது பயத்தில். ஒயின் எழுந்து நின்று தன்னோட பொண்ணை தூக்கி ஹிப்பில் உட்கார வச்சுக்கிட்டு, போதுமா, நான் அப்போவே அடிச்சுக்கிட்டு கிடந்தேனே, உழைக்காத பணம் உடம்புல ஒட்டாது, இந்த புதையலுக்கு இதெல்லாம் வேணாம், இருக்கிற சொத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலான்னு ஒருத்தவங்க கூட கேட்கல. ஒரு நிமிஷம் கூட இங்கே நான் இருக்க மாட்டேன், நீங்களாம் கடந்து இங்கே சாவுங்க, நான் வரமாட்டேன், நான் இதுக்கப்புறம் இந்த இடத்துல நிற்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யாரியா கிரிப்பாக தன்னோட ஹிப்பில் உட்கார வச்சுக்கிட்டு வேகமாக நடந்து இப்போ கேட்டை பார்த்து தான் போய்கிட்டு இருக்காங்க ஒயின். அந்த டைமில் டேயாங் பின்னாடியே வேகமாக நடந்து, ஒயின் நில்லுடி, சொல்கிறது கேளுடி, போகக்கூடாதுடி, நைட்டு எப்படி இந்த காட்டுக்குள்ளே போக தனியாக நின்று அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சர்ச்சுக்குள்ளே இருந்து பேய் கையால் சாகிறதுக்கு நான் காட்டுக்குள்ளே இந்த மிருகங்க கையிலையாவது செத்து போகிறேன், நான் இருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நேராக கேட்டுக்கிட்ட ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஐயோ இந்த ஒயின் ஓடுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஆளுக்கு எழுந்து ஓடுறாங்க ஒயின் பின்னாடியும் டேங் பின்னாடியும். ஒய்யாரி திருன்னு முழிச்சுக்கிட்டு, என்னதிட்டு எனக்கு 2 அப்பாவா அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், ஒயின் டக்குன்னு நின்றுட்டாங்க. அப்படியே திரும்பி டேங்கை தான் பார்க்குறாங்க. டேங்க அதுக்குள்ளே ஒயின்கிட்ட வந்துட்டாங்க. என்ன சொல்கிறா ஒய்யாரி, 2 அப்பான்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அப்படியே சைடில் திரும்பி டேங் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அந்த கேட்டுக்கிட்டேயே ஒயிட் கலர் ஹேரோட ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு டேங் மாதிரியே ஒரு பர்சன் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பவுடர் போட்டு டேங் ஊதி விட்டாங்களா, அந்த பர்சன் அங்கே மறைஞ்சு போய் இப்போ கேட்கிட்ட ரொம்ப கோஷியாக அந்த கேட்லேயே சாஞ்சு ஒரு லெக்ஸை அப்படியே ஃப்ளோரில் ஊனிக்கிட்டு இன்னொரு லெக்ஸை அப்படியே சைடாக வச்சுக்கிட்டு, என்னையா மருந்து போட்டு ஊதி விட்டுட்டதா நீ நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தியா? சும்மா உங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் குஷிப்படுத்தலான்னு நினச்சேன், அதனால தான் மறைஞ்சு போனேன். என்னைய அவங்க யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சர்ச்சுக்குள்ளே வர்றதுக்கு மட்டும்தான் அவங்க எல்லாருக்கும் அனுமதி இருக்குது. இந்த சர்ச்சை விட்டு போகணுன்னா அதுக்கு என்னோட அனுமதி வேணும். உள்ளே வந்துட்டீங்கள்ல, இனி வெளியில் போகவே முடியாது அப்படின்னு அந்த டேங் மாதிரி இருக்கக்கூடிய பர்சன் சொல்கிறாங்க. அவ்வளோதான், ஒயின் அப்படியே உட்காந்துட்டாங்க ஃப்ளோரில். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உண்மையிலேயே சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது. புதையல்னு 60-70 வருஷமாக தேடி கடைசியில் ஐயோ இது பேயா மனுஷனான்னு கூட தெரியலையே, இது கையால் ஜாக போகிறோம் அப்படின்னு மேரி பாட்டி பயங்கரமாக அழுகிறாங்க. அவங்க அப்பா கவனித்து பார்த்துட்டு, ஐயோ என்ன பண்ணுவேன், வாங்க நம்ம வேறு சைடுங்கிட்ட அது ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கரெக்டாக கேட்டுக்கிட்ட தான் அந்த பேய் நின்றுக்கிட்டு இருக்கு. அது பேயா மனுஷனான்னு கூட தெரியல யாருக்கும். டேங் டக்குன்னு ஒயினோட ஹிப்பில் உட்கார வச்சுட்டு இருந்த ஒய்யாரியை அப்படியே தூக்கிக்கிட்டு, எழுந்திரி வா அப்படின்னு சொல்லி வேகமாக நடந்து சர்ச்சுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிராஸ் ஃபீல்டு சுத்தம் பண்ணி போட்டிருக்காங்களா, அங்கே போய் உட்காந்துட்டாங்க எல்லாரும். நிலவு ஒளியில் உண்மையிலே நடுங்கி போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. அந்த கேட்டை விட்டு இங்கிட்டு நகரலை. அந்த டேங் போல் இருக்கக்கூடிய உருவம் அங்கேயே நின்று எல்லாரையும் அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ டேங்கை பார்த்து கேட்குறாங்க காய், டேய் எங்கடா போன நீ இம்பிட்ட நேரமா, எங்கிட்டு கடந்து முடியாத எங்களை பார்த்து, ஒன்றுமே புரியலையே, எங்கள் கூடயே தான் நீ சுற்றிக்கிட்டு தெரிஞ்ச, எங்கே எனக்கு ஒன்றுமே புரியலை, விஷயத்த சொல்லு, எதுக்காக கத்துன, எப்படி 2 பேர் வந்தீங்க, எனக்கு ஒன்றும் புரியலை, இவ்வளோ நேரம் நீ எங்கே இருந்த, அந்த பேய் தான் எங்கள் கூட தெரிஞ்சிச்சுனா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டேங் சொல்கிறாங்க, ஏய் நம்ம கிராஸ் ஃபீல்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கையில் பலமாக ஒரு காற்று அடிச்சிச்சு. உங்களுக்கெல்லாம் அது தெரிஞ்சிச்சா என்னன்னு எனக்கு தெரியலை. ஹூனுங்கிற ஒரு சவுண்டோட ஒரு காற்று அடிச்சுது. நான் என்ன திடீர்னு இப்படி காற்றடிக்குதேன்னு சைடில் திரும்பி பார்த்தேன். என்ன மாதிரியே ஒருத்தவன் நின்றுக்கிட்டு இருந்தான். திக்குன்னு இருந்துச்சு எனக்கு. ஐயோ என்னது இதுன்னு சொல்லி நான் சுதாரித்து உங்களை அலாட் பண்ணுறதுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னே தெரியலை.
ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா என் வீட்டில் என் பெட்ரூம்குள்ளே படுத்து கிடக்குறேன்டா. அம்மா, எனக்கு கனவு போல தான் இருந்தது. ஃபஸ்ட்டு எழுந்து உட்காந்து சுற்றி முற்றி பார்த்து வீடு முழுக்க தேடினேன் எல்லாரையும். பாட்டிமா, என் ஒய்ஃபு மினி, என் பொண்ணு எல்லாரையும் தேடி பார்த்ததுக்கு அப்புறம் தான் வெளியில் கார் இல்லை. ஆஹா, நம்ம அங்கதும் போயிட்டோம் போல். கனவு காங்கில் உண்மையிலே ஏதோ நடந்திருக்குன்னு பதறி போக்கி என்னோடய பைக்கில் வந்தேன். காட்டுக்குள்ளே காரில் தான் வர முடியாது, பாதை இருக்காது. பைக்கை தான் அடித்து ஓட்டிடலாமேன்னு சொல்லிட்டு பைக்கில் வந்துட்டேன். காட்டுக்குள்ளே பைக்லேயே வந்துட்டு கரெக்டாக அந்த சர்ச்சுக்கிட்ட வரும்போது பெட்ரோல் இல்லாமல் நின்று போச்சு வண்டி அங்கேயே போட்டு கொடுத்தான். கிட்டுக்கிட்டுன்னு முடியாந்தேன். இங்கே பாரு, என் காலெல்லாம் எவ்வளவு முள்ளு பாரு. எல்லா முள்ளையும் பிடிங்கி போட்டு கொடுத்தான் முடியாந்தேன். ஏன்னா ஷூக்குள்ளேயே இறங்கிருச்சு முள். அவ்வளோ கடுமையான முள் இருக்குது இந்த சைடெல்லாம். வழி புரியலை. முதல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க உட்காந்து எல்லோரும். அப்போ இந்த சைடே தான் ரவுண்ட் அடிச்சுட்டு கிடந்தேன் வழி தெரியாமல். கடைசியில் காம்பவுண்ட் கேட்டை ஏறி குதிச்சு உள்ளே வந்தால் நீங்கள் எல்லோரும் சர்ச்சோட வராண்டாவில் நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க. எதுக்கு நிற்கிறீங்கன்னு கூட தெரியல. என்ன மாதிரி ஒருத்தவன் உங்கள்கிட்ட எதுவும் நிற்கிறானான்னு எனக்கு ஒன்றும் புரியாமல் இருந்ததுடா. அதான் கத்துனேன், அங்கிட்டு நிற்காதீங்க, இங்கே வாங்க, ஏதோ பிரச்சனை அப்படின்னு. நீங்கள் எல்லாம் வந்ததுக்கப்புறம் தானே தெரிஞ்சது என்ன மாதிரியே ஒருத்தவன் இவ்வளோ நேரமாக உங்ககிட்ட உட்காந்து விளாட்டு காட்டிக்கிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு. அதான் நின்றுக்கிட்டு இருக்கான் பாரு, வெள்ள முடிக்காரன். அவனை தான் நான் கருப்பு முடியோட பார்த்தேன். என்ன நடக்க போகிறதுன்னு தெரியலை, ஒன்றும் புரியலை. ஐயோ, நான் செத்தாலும் பரவாயில்ல, என் பொண்டாட்டி பிள்ளைங்களை நான் காப்பாற்றிப்படணும் அப்படின்னு அழுகிறாங்க டேங். உண்மையிலேயே அத்தனை பேருக்கும் அள்ளு விட்டு போச்சு. ரீசன், ரொம்ப தைரியமான ஒரு பர்சன் டேங். அவங்களே அழுகிறாங்க. ரெண்டாவது, ஒரு 5 years கிட்ட ப்ரீஸ்டாக ஒர்க் பண்ணவங்க டேங். அவங்களே பதட்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே தூங்கலை. விடிய விடிய கொட்டை கொட்டை முழிச்சுக்கிட்டு தூரத்தில் கேட்டுக்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்க டேங் போல் இருக்கிற அந்த பர்சனையே தான் பார்த்துக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஒய்யாரி மட்டும்தான் ஒயினோட லேப்பில் அமைதியாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நல்லாவே ஒரு மார்னிங் 7 o'clock கிட்ட. யாருமே தூங்கலையா? எஸ்டர்டே பயங்கரமான வேலைகள் பார்த்துருப்பாங்க. இந்த ஃபுல் கிராஸ் ஃபீல்டையுமே க்ளீன் பண்ணியிருப்பாங்க. கூட அந்த ஒயிட் கலரில் ஹேர் வச்சுருக்க பர்சனுமே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுருப்பாங்களா. ஸோ நல்ல வேலை தான் எல்லாத்துக்கும். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது, பாடியெல்லாம் பயங்கர பெயினாக இருக்குது. அப்போ டேங் அப்படியே சாஞ்சு உட்காந்து, இங்கே பாருங்க, அவன் எவ்வளோ நேரமாக அங்கேயே நின்றுக்கிட்டு இருப்பானும் தெரியல, ஒன்றும் புரியலை, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. எல்லாருமா சேர்ந்து அவனை போய் அடித்து தள்ளி விட்டுவிட்டு காம்பவுண்ட் கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் ஓடி போயிடுவோமா அப்படின்னு கேட்குறாங்க டேங். அப்போ பாட்டிமா சொல்கிறாங்க, டேய், எதையோ ஒரு பொடி மாதிரி தூங்கினேன், மறைஞ்சு போயிட்டான். அதுக்கப்புறமா தான் அங்கிட்டு வந்து நின்றுக்கிட்டு இருந்தான். அவன் மனுஷன் கிடையாதுடா, அவன் என்னன்னே தெரியலடா, புரிஞ்சுக்கடா, கிட்ட போகாதடா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அப்போ பாட்டிமாவை முறைச்சி பார்த்து, சொன்னேன்னா புதையலுக்கு தேடலாம் ஒன்றும் வேணாம்னு. இப்போ இங்கேருந்து போகிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது மனுஷன் கிடையாது, எனக்கு நல்லா தெரியுது. என்ன நடக்க போதோ அப்படின்னு அழுகிறாங்க ஒயின். அப்போ டேங் வந்து தன்னோட ஐஸெல்லாம் அப்படியே வைப் பண்ணிக்கிட்டு, அழக்கூடாது, யாரும் அழாதீங்க. இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் நம்மளில் ஒருத்தவங்களாவது உயிரோடு இருக்கணும். அது நம்மளை இன்ன வரைக்கும் ஹார்ம் பண்ணலை. அது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். வாங்க, மொத்தமாக போய் அட்டி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே இருக்கக்கூடிய சுத்தியல், கடப்பாரை, அருவா அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வேகமாக கிட்ட போகிறாங்க. ஏன்னா கிராஸ் ஃபீல்டை கட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டிருப்பாங்களா வெளியில். ஸோ இந்த மாதிரி இரும்பில் செஞ்ச பொருட்களை எடுத்துக்கிட்டு டேங், அந்த ஒயிட் கலரில் ஹேர் வச்சுருக்க டேங்கை நோக்கி தான் வேகமாக போயிட்டுருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். ரொம்ப அசால்ட்டாக ஹேண்ட்ஸை கட்டி இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பர்சன். இவங்க எல்லாரும் வேகமாக தன்னை நோக்கி வர்றதை பார்த்துட்டு ரொம்ப நக்கலாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. காய் தான் வேகமாக போய் அவங்க ஹேண்ட்ஸில் வச்சுருக்க சுத்தியில் வச்சு ஓங்கி ஒரு அடி கொடுக்குறாங்க அந்த ஒயிட் ஹேரில் இருக்கக்கூடிய டேங்கோட ஹெட்டில். அப்படியே அந்த சுத்தியல் டேங்கோட ஹெட்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே வெளியில் வருது. எந்த காயமும் டேங்க்கு இல்லை. அடிக்கிறியா? அடி, எனக்கு வலிக்காது அப்படின்னு அந்த பர்சன் சொல்கிறாங்க.
உயிரே போயிடுச்சு காய்க்கு. அப்படியே அந்த சுத்தியில் கீழே போட்டுட்டு கிட்டுக்கிட்டுன்னு ஒடியாந்து ஃபேமிலியோடு நின்றுக்கிட்டாங்க. வீரவாசி நான் பேசிக்கிட்டு போனேன், மழை பாருகு இப்படி முடியாந்துட்ட அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஐயோ, அவன் பேசுகிறது கூட எனக்கு பயமாக இல்லை, நீங்கள் பேசுகிறது தான் பயமாக இருக்குது, மோனா பாட்டி வாயை பொத்திக்கங்க அப்படின்னு கத்துறாங்க காய். அப்போ அந்த ஒயிட் ஹேரில் இருக்க பர்சன் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படியே இந்த குரூப்பை பார்த்து நடந்து வர்றாங்க. அத்தனை பேரும் அப்படியே ஒருத்தவங்க ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே பயந்து போய் நிற்கிறாங்க. ஒரு குரூப்பாக ஹக் பண்ணி நிற்கிறாங்க. அப்படியே இந்த ஃபேமிலியை அந்த பர்சன் அப்படியே ஒரு டைம் சுற்றி வந்து அப்படியே ஃப்ரண்ட்டில் நின்று, புதையல் எடுக்க வந்த கும்பலா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. திக்குன்னு இருக்குது அத்தனை பேருக்கும். உடனே ஒயினோட பாட்டிமா, ஆமாங்க, புதையல் எடுக்க தெரியாமல் வந்துட்டோம், இந்த புதையில பேயோ பூதமாக பாதுகாக்குதுன்னு சொல்லிக்கிட்டாங்க, தெரியாமல் வந்துட்டோம், மன்னிச்சிருங்க, கேட்டை மட்டும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா ஓடி போயிடுவோம், வரும்போது திறந்து கிடந்த கேட்டு, இப்போ நீங்கள் வந்து நின்றுக்கிட்டு எங்களை போக விடாமல் பண்ணுறீங்க, இது தப்பு, போயிடுறோம், உங்களுக்கு இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்துருக்கோம்ல, அதுக்காக பரிதாபப்பட்டு அனுப்பி விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின் பாட்டிமா. அதுக்கு அந்த பர்சன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, இதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தா நான் ஓப்பன் பண்ணி விட்டுடுவேன்னு நினப்பா, முடியாது, எனக்கு ரொம்ப நாளாக ஒரே பசி, இங்கே புதையல் எடுக்க வர்றவங்க எல்லாத்தையும் இப்போ வரைக்கும் நான் வேலை வாங்குறதுக்காக என்னோட புதையலுக்குள்ளே அனுப்பி வச்சுருக்கேன், ஆட்கள் பத்தலை, எனக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க, அதனால் புதையல் இருக்க இடத்த நான் காட்டுறேன், அங்கே வந்து புதையல் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ளே போய் எனக்கு வேலை பார்த்து கொடுங்க, எப்போ எனக்கு நீங்கள் பார்க்குற வேலை போதும்னு தோணுதோ அப்போ உங்களுக்கு தேவையான நிறைய தங்க கட்டிகளை கொடுத்து நான் அனுப்பி விட்டுடுறேன் உங்கள் வீட்டுக்கே, போகலாமா? உங்களையெல்லாம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், புதையல் இருக்கிறது உண்மை, அதை காக்கிற பூதம் நான், என்னை நம்பி என்னோட புதையலை என்னோட எஜமான் எனக்கிட்ட கொடுத்துருக்காரு, அவருக்கு நான் ரொம்ப விசுவாசமாக இருக்கணும், வாங்க புதையல் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், கொஞ்ச நாள் அங்கே புதையல் எடுக்க வேலை பாருங்கள், வேலை பார்த்தா தான் புதையல் கிடைக்கும், நீங்கள் வேலை பார்க்குறது போதும்னதும் நானே உங்களுக்கு தங்க கட்டிகளை கொடுத்து அனுப்பி விட்டுடுவேன், புதையல் எடுக்க போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க அந்த ஒயிட் கலரில் ஹேர் இருக்கக்கூடிய டேங் ஷார்ப் ஆகுறாங்க. ஏய், நீ பூதம்னா எதுக்காக எங்களை நீ வேலை வாங்க பார்க்குற? பூதத்தால் முடியாதது எங்களால் முடியுமா? யாரை ஏமாற்றி எங்களை ஒரு வழி பண்ண பார்க்குற? மரியாதையாக கதவை திறந்து விட்டு நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க டேங். அப்போ அந்த பர்சன் டேங் அப்படியே ஒரு கோல்டு ஃபேஸில் பார்த்துட்டு, இருக்கிற விஷயத்த சொன்னால் நீ நம்ப மாட்டியா, ரைட்டு விடு, இங்கே நிற்கிறா பாரு இவன் பொண்டாட்டியா அப்படின்னு அந்த பர்சன் டேங்கை பார்த்து கேட்குது. டேங் அப்போ அது எதுக்கு உனக்கு, கேட்டை திறந்து விடுறா அப்படின்னு கத்துறாங்க. திறக்க முடியாது, நீங்கள் எல்லாரும் என்னோட பர்மிஷன் இல்லாமல் உள்ளே வரலாம், ஆனால் நான் பர்மிஷன் கொடுத்தா தான் வெளியில் போக முடியும், அதனால் இங்கேயே தான் வாழ்நாள் முழுக்க நீங்கள் கிடக்க போகிறீங்க, நான் சொல்கிறத கேட்டால் என்னோட தங்கச் சரங்கத்துக்குள்ளே வேலை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய புதையலில் கொஞ்சம் தங்கத்தை கொடுத்து உங்களை அனுப்பி வைப்பேன், நீங்கள் பார்க்குற வேலை எனக்கு பிடிக்கிற வரைக்கும் எல்லாம் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு கத்துது அந்த பர்சன். இப்போ அங்கே இருக்க அத்தனை பேருக்கு புரிஞ்சு போயிடுச்சு அந்த பூதம் அந்த இடத்த விட்டு நம்மளை அனுப்பாது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மிஸ்டர் பார்க் சொல்கிறாங்க, வேலை பார்க்குறோம், அந்த புதையல் எங்கே இருக்குது, வேலை பார்க்குறோம், எங்களை கொஞ்சம் நாளில் அனுப்பி விட்டுடு அப்படின்னு அழுகுறாங்க. அனுப்புவேன், உங்கள் வேலையெல்லாம் எனக்கு போதும்னு தோணுற வரைக்கும் உட்கார வச்சுருப்பேன், அதுக்கப்புறம் அனுப்பிடுவேன், சரி, உங்களில் சில பேரை என் பக்கத்தில் வச்சுப்பேன், ஏன்னா எனக்கு டிமிக்கி கொடுத்துட்டு ஓடி போயிட்டா என்ன பண்ணுறது, அதனால்
உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனை நான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், பயத்தில் நடுங்குறாங்க அத்தனை பேரும். எடுத்துக்க போகிறேன்னா கொல்ல போறியா அப்படின்னு கத்துறாங்க மேரி பாட்டிமா. அதுக்கு அந்த ஒயிட் கலர் ஹேர் இருக்க பர்சன் சொல்கிறான், உங்கள் எல்லாத்துக்கும் புதையல் வேணும் தானே? அப்படின்னா அந்த புதையலை பாதுகாக்கிற பூதோனா எனக்கு தேவையானதை நான் எடுத்துக்குவேன். உங்கள் எல்லாருக்கும் எனக்கு தேவையானதை கொடுக்கறதுக்கு சம்மதமா அப்படின்னு அந்த ஒயிட் கலர் ஹேர் இருக்க டேங் மாதிரி இருக்கிற பர்சன் கேட்குறாங்க. அப்போ டேங் அப்படியே அந்த பர்சனையே குறுக்குறுன்னு கவனிச்சிட்டு, உன்னோட உண்மையான உருவத்துக்கு வா, அப்போ தான் நாங்கள் ஒத்துக்குவோம். நீ என்ன கேட்டாலும் நாங்கள் கொடுக்கறத பற்றி யோசிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். அப்போ அந்த ஒயிட் கலர் ஹேர் இருக்க டேயாங் அப்படியே ஸ்கையை பார்த்து அப்படின்னு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக எல்லாரையும் ஒன் கிளான்ஸ் அப்படியே நோட்டீஸ் பண்ணுறாங்க. நான் இந்த புதையலை பாதுகாக்கிற பூதம், எனக்கு உருவம் கிடையாது. இந்த தேவாலயத்துக்குள்ளே யார் வர்றாங்களோ அவங்கள யாரை நான் முதல்ல பார்க்குறேனோ அவங்களோட உருவத்தை நான் எடுத்துக்குவேன். இந்த தேவாலயத்தை விட்டு யாராலையும் வெளியே போக முடியாது. ஏன்னா வந்தவங்க எல்லாரும் புதையல் எடுக்கிறதுக்காகவே வந்தவங்க. புதையலை எடுக்கணும்னா எனக்கு அவங்களில் ஒருத்தவங்கள அப்படியே உயிரோட என்கிட்ட கொடுத்துடணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் நான் என்னோட புதையலை காட்டுவேன். புதையலை காட்ட மட்டும்தான் எனக்கு உரிமை இருக்குது. அந்த புதையலை எடுத்துக்கிட்டு போகிறதா போகாமல் இங்கேயே கிடக்கிறதாங்கிறத விதிதான் முடிவு செய்யும். புதையலை பார்க்கணுன்னாவே எனக்கு நீங்கள் யாராவது ஒருத்தவங்கள, உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒருத்தவங்கள அவங்க இருக்கணும். அவங்கள எனக்கிட்ட கொடுத்துட்டு தள்ளி நின்னீங்கன்னா புதையல் இருக்கும் வழியை காட்டுவேன். என்னோட உருவம் யார் மாதிரி இருக்கோ அந்த பர்சன் எப்போ மரணம் அடைகிறாங்களோ அப்போ இந்த உருவம் மாறி போயிடும். எனக்கு காற்று போல் இருப்பேன், யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டேன். நீங்கள் எல்லாரும் இங்கேயே புதையல் எடுக்க முடியாமல் செத்து போனதுக்கப்புறம் என்னை போலேயே இருக்கிற இந்த டயாங்கும் செத்து போயிடுவானே. அப்போ தான் நான் டயாங் மாதிரி இருக்கிற இந்த உருவத்திலிருந்து மாறுவேன். மாறி காற்று போல் யாரு கண்ணுக்கும் தெரியாமல் உங்களுக்கு அப்புறம் யார் வரப்போகிறான்னு அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். அப்படி இருக்கும்போது எனக்கு பிடிச்சதை நீங்கள் கொடுக்காம எப்படி புதையலை தேடுவீங்க அப்படின்னு பழமாக சிரிச்சுக்கிட்டே அந்த பர்சன் சொல்லிகிட்ருக்கு ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்து. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்ன பேசுகிறதுனே ஒன்றும் புரியலை. ஐயோ ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, யாராவது குறி வச்சு கேட்குதுன்னு தெரியலையே அப்படின்னு மிஸ்டர் பார்க் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் அப்படியே பதட்டத்தோடு யோசிச்சுட்ருக்காங்க. ஏன்னா அந்த பூதம் யாருக்கு குறி வச்சு அவங்க வேணும்னு கேட்க போகிறதுன்னு தெரியாது. ரெண்டாவது, அந்த புதையலை பார்க்கணும் அப்படின்னாவே பூதம் கேட்குறத கண்டிப்பாக இவங்க செஞ்சு கொடுக்கணும். ஸோ ஒன்றுமே புரியலை. ஆனால் வைன் சொல்கிறாங்க, புதையலே வேண்டாம், புதையல் வேண்டான்னு சொல்லிட்டு இங்கே எடுத்து ஓடி போயிடலாம், எல்லோரும் வாங்க அப்படின்னு அழுகிறாங்க வைன். அப்போ டேயாங் அந்த பூதத்தை பார்த்து, எங்கள் யாருக்கும் புதையல் வேணாம், நாங்கள் இங்கேருந்து கிளம்பலாமா? இப்போ புதையல் வேணும்னா தானே உனக்கு நாங்கள் எங்களில் ஒருத்தவங்களை கொடுக்கணும். அப்புறம் அந்த புதையலை நீ காட்டுவேன்னு சொல்கிற, நாங்கள் புதையலை பார்க்கவே விரும்பலை, அந்த ட்ரெஷரை நீனே வச்சுக்கோ, எங்களுக்கு வழிவிடு, நாங்கள் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். ஏய், எத்தனை முறை சொல்கிறது, இந்த இடத்துக்குள்ளே வர்றதுக்கு அத்தனை பேருக்கு உரிமை இருக்குது. இந்த இடத்த விட்டு வெளியில் போக நான் நினச்சா மட்டும்தான் முடியும். எனக்கு உங்களில் ஒருத்தவங்க வேணும். நீங்கள் புதையல் எடுத்தாலும் சரி எடுக்காட்டியும் சரி. நான் பல வருடங்களாக அப்படியே ஏங்கிக்கிட்டு இருக்கேன், துணை இல்லாமல் தவிக்கிறேன். எனக்கு ஒரு துணை வேணும்.
உங்களில் ஒருத்தவங்களை நான் சூஸ் பண்ணிட்டேன், எனக்கு வேணும். அவங்கள கொடுத்துட்டு நீங்கள் புதையல் தேட கிளம்பலாம். நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். உங்களை புதையல் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து நீங்கள் போகிறீங்களோ போகலையோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனால் எனக்கான பர்சன் எனக்கு வேணும் அப்படின்னு அந்த பர்சன் சொல்லிகிட்ருக்கு ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்து. இப்போ நல்லா புரிஞ்சு போயிடுச்சு. நல்லா வந்து கொத்த மாட்டிக்கிட்டாங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட. ஸோ எதுவுமே பேச முடியாமல் பதட்டமாக நின்றுட்டுருக்காங்க. அப்போ மிஸ்டர் ஜியான் சொல்கிறாங்க தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்து, இங்கே பாருங்கள், ஒருத்தவங்கள அது கேட்குற ஆள் நம்ம அனுப்பி விட்டுடலாம். அதுக்கப்புறம் எப்படியாவது நாம் அவங்கள காப்பாற்றிக்கலாம். இப்போ புதையல் எடுக்கிறோம் எடுக்கல அதெல்லாம் அடுத்து, நம்ம இங்கேருந்து கிளம்பணும். இந்த பூதம் என்ன பேதுக்குச்சே, எதுக்காக நம்மளை பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்படிலாம் பேசுதுன்னு தெரியல. புதையலை பாதுகாக்கிறதுனா புதையல் எடுக்க விடாமல் தானே பண்ணணும். ஒன்றும் புரியலை, தலையே சுற்றுது. அது போக்கிலே போய் நம்ம இங்கேருந்து வெளியில் போக பார்க்கலாம், ஓகேன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேயாங்கோட பாட்டிமா அந்த பர்சன் பார்த்து, இங்கே பாரு, எங்களில் யாரை உனக்கு பிடிச்சிருக்கோ அவங்கள நீ கூட்டிக்கிட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. பயமாக இருக்குது அத்தனை பேருக்குமே, ஏன்னா யாரை போதும் சூஸ் பண்ண போதுன்னு தெரியலை. அப்போ ஒய்யாரி, நான் வரமாட்டேன், நான் என் டேடிக்கிட்ட தான் இருப்பேன் அப்படின்னு அந்த பூதத்தை பார்த்து ஒய்யாரி சொல்கிறாங்க. அப்போ பூதம் ஒய்யாரியை பார்த்து, 10 வயதுக்கு கீழே இருக்கிறவங்கள நான் கூப்பிட மாட்டேன், நீ உன் டேடிக்கிட்டேயே இருந்துக்கோ. எனக்கு உன் மம்மி தான் வேணும். உன் மம்மியை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்கு மட்டும்தான் இந்த புதையல் மேலே ஆசை கிடையாது. 2வது பயங்கர அழகாக இருக்கா. என்னோட இத்தனை நாள் தனிமையோட வருத்தத்துக்கு உன்னோட மம்மி தான் ஒரு ஆறுதல் கொடுக்க போகிறா எனக்கு. இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும் அப்படின்னு அந்த பூதம் ஒயினை பார்த்து சொல்லுது. அவ்வளோதான், ஒயினுக்கு பயம் தாங்க முடியல. கிடுக்கிடுன்னு ஓடி போய் டேங்க் பின்னாடி நின்றுக்கிட்டாங்க. மிஸ்டர் கிம், என்ன பேசுறது? அது தனிமைக்கு நான் கூட போயிருக்கணுமா? முடியாது, நான் போகமாட்டேன் அதுக்கிட்ட, என்னை அனுப்பாதீங்க. ஐயோ, நான் சொன்னேன், அப்போவே சொன்னேன் அவங்க எல்லாத்துக்கிட்டையும் புதையல் வேணாம் ஒன்று வேணான்னு. உங்கள் எல்லாரையும் நான் கொலை செஞ்சு போட்டுடுவேன், எனக்கு பயமாக இருக்குது, அனுப்பாதீங்க அந்த பூதத்துக்கிட்ட அப்படின்னு அழுகிறாங்க ஒயின். அப்போ டேங் வந்து அப்படியே ஒயின் பக்கமாக சைடாக திரும்பி, ஏய், வழியே இல்லை, பூதத்துக்கிட்ட போ, அந்த புதையலை காட்டும். ஏதாவது அதுக்குள்ளே நான் ஐடியா பண்ணி உன்னைய பூதத்துக்கிட்ட இருந்து நான் கூட்டிகிட்டு போக பார்க்குறேன். பூதத்துக்கு தாண்டி உயிர் இல்லை, சி உருவம் இல்லை, உனக்கு தான் உருவம் இருக்கே. எங்கே இருந்தாலும் உன்னைய பார்த்துப்படுவோம், பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவோம். கொஞ்சம் அந்த பூதத்தை நீ தான் சமாளிக்கணும். அது உன்னே தான் ஆசைப்பட்டு கூப்பிடுது. யோ பொறுக்கி பூதம், ஏதாவது சமாளி பேபி, இதுக்கப்புறம் நாங்கள் பேராசைப்படவே மாட்டோம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். ஐயோ, முட்டாள் தயாங், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அழுதுகிட்டே போகமாட்டேன்னு நின்றுட்டுருக்காங்க ஒயின். அப்போ அந்த ஒயிட் கலர் ஹேர் இருக்க தயாங் ஒயினை பார்த்து, ஏய் அழகி, என்கிட்ட வா, என்கிட்ட வந்து என் கையை பிடி, நான் யாரையுமே தொடமாட்டேன், நீ தான் என்னையை தொடணும், வா, என்னை நீ தொட்டால் மட்டும்தான் இவங்களுக்கு புதையல் எங்கே இருக்குன்னு தெரிய வரும். எல்லாம் புதையல் இருக்கிற இடத்த இவங்களால் கண்டே பிடிக்க முடியாது. நானா யாரையும் தொடக்கூடாது, என்னே தான் மற்றவங்க தொடணும், வா அப்படின்னு அந்த பூதம் ஒயினை பார்த்து கூப்பிடுது. ஒயினப்போ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு, கடவுளே முருகா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக நடந்து போய் இந்த பூதத்தோட ஹேண்டை தன்னோட ஷேக்கி ஹேண்ட்ஸால் அப்படியே டச் பண்ணுறாங்க. அவ்வளோதான், பூதம் அப்படியே பிளாக் கலர் ஹேரில் டேயாங் இப்போ எந்த அவுட்ஃபிட்டில் எந்த மாதிரி இருக்காங்களோ அதே மாதிரி மாறிக்கிச்சு. உயிரே போயிடுச்சு அத்தனை பேருக்கும். ஐயோ, என்னது இது? அடையாளத்துக்கு மண்டை தான் வெள்ளையாக இருந்துச்சு, இப்போ திருப்பி கருப்பாக மாறிக்கிச்சே. ஐயோ, எது பூதம்னு தெரியலையே. ஐயோ அப்படின்னு பயந்து நடுங்குறாங்க. டேயாங்க்கு திக்குன்னு இருக்கு. ஐயோ, என்னது இது?
அப்படியே உரிச்ச கோழி மாதிரி என்ன மாதிரி இருக்கானே, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒயினை தான் அப்படியே குறுக்குறுன்னு பார்க்குறாங்க டேயாங். ஒயினுக்கு பயங்கர கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஏன்னா கண்ணு முன்னாடி மறைஞ்சு போய் காம்பவுண்ட் கேட்டுக்கிட்ட அந்த பர்சன் நின்னான், ஐ மீன் அந்த பூதம் நின்னது. ஸோ இப்போ ஏதாவது மாயாஜால வேலை பார்த்து தயாங்கோட இடத்துக்கு போயிட்டு தயாங்க இந்த சைடு கொண்டு வந்துடுச்சோ பூதம் அப்படின்னு பயப்படுறாங்க ஒயின். அப்போ அந்த பூதம் ஒயினோட ஹேண்ட்ஸை டைட்டாக க்ரிப் பண்ணிக்கிட்டு அழகாக வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு என் பக்கத்துலேயே நிற்கிற, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. பாத்தியா, நீ பார்த்து பயப்படுறேன்னு சொல்லி உன் புருஷனோட உருவத்துக்கே நான் மாறிட்டேன். ஏன் தெரியுமா, என்னோட உருவத்தில் முடி மட்டும் வெள்ளையாக இருக்குது. நான் வந்து கிட்டத்தட்ட 2000 வருஷமாக இந்த புதையலை பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். என்னதான் என்னோட உடம்புல எந்த சுருக்கமும் இல்லைனாலும் ஹேர் மட்டும் காட்டி கொடுத்துடுது நான் வயசானவேன்னு சொல்லி. நீ என் கூட இருக்கும்போது நான் இளமையாக உணர்கிறேன். அதனால என்னோட மந்திரத்தை யூஸ் பண்ணி என் ஹேரை கருப்பாக மாற்றிக்கிட்டேன். பிடிச்சிருக்கா உனக்கு? நீ எந்த கவலையும் இல்லாமல் என் கூட உன் புருஷனாக என்னை நினச்சிக்கிட்டு வாழலாம் அப்படின்னு சொல்லுது அந்த பூதம். சீ, மூஞ்சியை பாரு, உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அவ்வளோதான், பூதம் ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் ஒயின்கிட்ட இருந்து டேங்க்கிட்ட வந்துடுச்சு. டேங்க்கு ஒன்றுமே புரியல. ஐயோ எதுக்குங்க கிப்பிச்சு என்கிட்ட வந்து நிற்கிது அப்படின்னு மனசுக்குள்ளே புலம்பிகிட்டு இருக்காங்க. டேங்கோட 2 சீக்ஸ்லேயும் பட்டு பட்டுன்னு ஸ்லாப் கொடுக்குது அந்த பூதம். உண்மையிலேயே டேங்க்கு ஐஸெல்லாம் கலங்கி போயிடுச்சு. அப்படியே உட்காந்துட்டாங்க ஃப்ளோரில். ஏய், எதுக்கு அடிக்கிற? அப்பா, என் பல்லே விழுந்துடும் போலையே, என்ன அடி அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். என்னை பிடிக்கல, நீ எப்படி உன் பொண்டாட்டி சொன்னா? என்னை பிடிக்கலன்னு சொல்லு, இல்லை உன்னை அடித்து கொண்டுருவேன் அப்படின்னு அந்த பூதம் டேயாங்கை மிரட்டுது. ஒயினுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. டக்குன்னு தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டு, இங்கே பாரு, எனக்கு ஒன்றே பிடிச்சிருக்கு, கம்னு வாங்க, அவரை ஒன்றும் பண்ணாத அப்படின்னு ஒயின் வந்து அழுதுகிட்டே அந்த பூதத்தை பார்த்து சொல்கிறாங்க. ஏய், அவனுக்காக என்னை பிடிச்சிருக்குன்னு பொய் சொல்கிறியா? இங்கே பாரு, எனக்கு ஏன் தெரியுமா உன்னை ரொம்ப பிடிச்சது? உனக்கு பேராசை கிடையாது. அதனால தான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சது. உன்னை துணையாக மாற்றிக்க நினைக்கிறேன். ஆனால் நீ என்கிட்ட பொய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் டேயாங்கோட சீக்ஸில் பள்ளமாக ஸ்லாப் கொடுக்குது அந்த பூதம். டேயாங் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே மயக்கம் போட்ட மாதிரி படுத்துக்கிட்டாங்க. பூதம் வந்து டேயாங் மயங்கி விழுந்ததை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, உண்மையிலேயே மயங்கிட்டானா? உன் புருஷனை அடிச்சே நான் கொல்லுவேன். என்கிட்ட அழுகக்கூடாது, நீ புரியுதா அப்படின்னு பள்ளமாக சவுண்டு கொடுக்குது அந்த பூதம் ஒயினை பார்த்து. ஒயினப்போ நான் அழமாட்டேன், நீ கோபப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க ஃப்ளோர்லேயே. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேரும் மயக்கமாக இருக்கிற டேயாங் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. டேயாங் பக்கத்துலேயே பாட்டிமா போய் உட்காந்துக்கிட்டு, டேய், நடிச்சுக்கிட்டு கிடக்கிறத பாரு, பூதத்தை திருப்பி அடிக்க முடியலை, நீ எல்லாம் எப்படி எங்களை காப்பாற்ற போகிற அப்படின்னு அழுகுறாங்க பாட்டிமா. டேயாங் மெதுவாக எழுந்து உட்காந்து, அடி ஒன்று இடி மாதிரி என் கன்னத்தில் இறக்கிக்கிட்டு இருக்க அந்த பூதம் கல் மாதிரி அத்தனை பேர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துவிட்டு, நான் அடிக்கலையா, நீங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க என்னை அடிக்கும்போது அப்படின்னு அதட்டுறாங்க டேயாங். பாட்டிமா கப்சுப்புன்னு அமைதியாக உட்காந்துக்கிட்டாங்க. அந்த டைமில் ஜோன் வந்து டேயாங் மாதிரி இருக்கிற அந்த பூதத்தை பார்த்து, அதுதான் ஏன் தம்பி பொண்டாட்டியை கூப்பிட்டுக்கிட்டியே, புதையலைங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒய்யாரி ஜூனோட லேப்பில் தான் உட்காந்துருப்பாங்களா? ஒய்யாரி ஜூனோட லேப்பில் இருந்துக்கிட்டு, ஆமாம், எங்கே புதையல் அப்படின்னு கேட்குறாங்க. புதையலா? இருட்டி கருகும்னு இந்த இடமே மாறும்போது அழகான கலர் வெளிச்சத்தில் அதோ அந்த கிராஸ் எல்லாம் கட் பண்ணி கொட்டி வச்சுருக்கீங்கள, அந்த இடத்துக்கு கீழே அந்த லைட்டிங் எப்போ தெரியுதோ அப்போ தான் அந்த புதையலோட வாயில் ஓப்பன் ஆகுதுன்னு அர்த்தம்.
தினமும் இரவானா அந்த புதையலோட வாயில் ஓப்பன் ஆகும். ஆமாம், கலர் கலராக லைட் எரியும். அதை வச்சு கண்டுபிடிச்சி புதையல்கிட்ட போய் உள்ளே போயிடலாம். உள்ளே போனவங்க யாரும் வெளியே வந்ததில்லை. ஆமாம், நான் உள்ளே வரமாட்டேன். நான் வெளியிலே தான் இருப்பேன். ஏதோ இந்த வைன் கூட இன்னைக்கு இரவு எனக்கு முதலிரவு. எனக்கு வைன் இன்னைக்கு கிடச்சிடுவா, உங்கள் எல்லாருக்கும் புதையல் கிடச்சிடும். ஆனால் எப்படி வெளியில் வருவீங்கன்னெலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த பூதம் ஜூனையும் ஒய்யாரியும் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த டைமில் டியாங் வந்து அந்த பூதத்தை பார்த்து கேட்குறாங்க, எஸ்டர்டே நைட்டு ஏன் அந்த கலர் கலரான வெளிச்சம் தெரியல அப்படின்னு கேட்குறாங்க. முட்டாள்களா, அந்த திறப்பு வாயில் கிராஸுகளெல்லாம் கட் பண்ணி அந்த ட்ரை புல்லை கொண்ட போய் வாயிலுக்குள்ளே தானே போட்டு மூடி வச்சிங்க. அப்படி இருக்கும்போது எப்படி தெரியும்? அழகான கலர் லைட்டுகள் எல்லாமே அந்த காஞ்சி போன புல்லை மேலே போட்டனால அவங்க கண்ணுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அந்த புல்லெல்லாம் ஒதுக்கி விடுங்க, கொஞ்ச நேரத்தில் இருட்டிடும். அப்புறம் அந்த திறப்பு வாயில் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே போய் நீங்கள் எவ்வளோ தங்க வேணாலும் அள்ளிக்கோங்க அப்படின்னு அந்த பூதம் அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து சொல்லிகிட்ருக்கு. அவ்வளோதான். அடுத்த செகண்டே மோனா பாட்டிமா அப்புறம் மேரி பாட்டிமா 2 பேரும், நாங்கள் வந்ததே புதையல் தேட தான். என்ன நடந்தாலும் சரிங்கிறது போக முடியாது. புதையலையாவது எப்படி இருக்குன்னு பார்த்துப்புடுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமாக அந்த கிராஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டிருக்க இடத்த பார்த்து ஓடுறாங்க. காயோட டேடியும் தலையில் அடிச்சுக்கிட்டு, நல்லா கிளவிங்க 2 இந்த மாதிரி ஓடுதுங்க. வீட்டுக்குள்ளே இருந்தால் மூட்டு வலி முதுகு வலின்னு படுத்துங்க. இப்போ பிடி உஷா தோற்று போயிடுவா போல், என்ன ஓட்டம் அப்படின்னு புலம்புறாங்க காயோட டேடி. அப்போ டேங் சொல்கிறாங்க, இந்த 2 கிழவிங்களையும் கொல்லணும். நம்ம எல்லாருக்கும் நம்ம வீட்டு கிழவி தானே புதையல் இருக்குன்னு ஆசையை ஊட்டி விட்டு என்ன வேகம் பாருங்கள் புதையலை பார்க்குறதுக்கு. இந்த புதையலுக்குள்ளே நீங்களாம் போய் ஒளிங்க, நான் வரமாட்டேன். என் பொண்டாட்டி இவங்கிட்ட விட்டுட்டு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு அழுகிறாங்க டேங். அப்போ ஜூன் சொல்கிறாங்க, நானும் போக மாட்டேன். ஒயினை விட்டுட்டு ஒரு நாளும் நான் உள்ளே போகவே மாட்டேன், எனக்கு புதையலே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க ஜூன். டேங் அப்போ, ஏய் காய் இந்த வார்த்தையை சொன்னால் கூட போனால் போகுதுன்னு விட்டுருவேன், அவன் கல்யாணம் பண்ணிக்கிறந்தவன் சொல்லி, நீ ஏன்டா ஏன் கூட நிற்கிற, ஒயினை பிரிய முடியாதுங்கிற என்ன அப்படிங்கிறாங்க டேங். காய் பொண்டாட்டியை ஒன் சைடாக லவ் பண்ணுற மாதிரி நானும் தொண்டா லவ் பண்ணுறேன். என்ன பண்ணி தொலையா, எனக்கு முந்திக்கிட்டான் காய்க்கு முந்திக்கிட்ட நீ. ஒயினு பாவம், ஒயினை நான் விட முடியாது பாவம் அவ அப்படின்னு அழுகிறாங்க ஜோன். டியாங் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போதே அப்படியே தன்னோட 2 ஹேண்ட்ஸையும் ஃப்ளோரில் ஊனிக்கிட்டு அப்படியே நிமிந்து உட்காந்து ஓங்கி ஒரு ஹிட்டு கொடுக்குறாங்க ஜோனோட ஹிப்பை பார்த்து. அப்பா, ஐயோ உதஞ்சு விட்டான், ஐயோ என் இடுப்பு போச்சு அப்படின்னு கத்துறாங்க ஜோன். உதஞ்சேனா அப்படின்னு எகெயின் ஒரு பஞ்ச் கொடுக்குறாங்க டேயாங். ஐயோ விட்டுடாவும், பொண்டாடி பக்கம் நான் வரமாட்டேன், காய் மாதிரியே தூரத்தில் இருந்து பார்த்துட்டு போயிடுறேன்டா விட்றா அப்படின்னு ஜூன் அழுகிறாங்க. அந்த டைமில் டேங் மாதிரி இருக்கிற அந்த பூதம் டக்குன்னு எழுந்து கிடுகிடுன்னு ஜூன்கிட்ட வந்துடுச்சு. என்னது, இந்த டயாங்கோட பொண்டாட்டி தான் இந்த ஒயின் எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது அவன் பொண்டாட்டிக்கு நீங்கள் 2 பேரும் ஆசைப்படுறீங்களா? இது எவ்வளோ பெரிய தப்பு. இப்போ ஒயின் என்னோட்டு, உங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அதோட ஹேண்ட்ஸை நீட்டி ஏதோ 2-3 மந்திரத்தை ஜெபிக்குது. அவ்வளோதான். அடுத்த செகண்டே ரெட் கலரில் ஏதோ பவுடர் மாதிரி அந்த பூதத்துக்கு கையில் வந்துடுச்சு. அப்படியே தன்னோட இன்னொரு ஹேண்ட்ஸால் அந்த பவுடரை அள்ளி அப்படியே டேங் ஃபேஸ்லையும் காய் ஜூனோட ஃபேஸ்லையும் அடிச்சிருச்சு அந்த பூதம். டேங் வந்து ஹேண்ட்ஸில் பூதத்துக்கு பவுடர் மாதிரி ஏதோ வந்ததும் அதை டேங் ஃபேஸில் அடிக்கும்போது டக்குன்னு ஐஸை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டேங்கோட ஃபேஸில் பட்டிருக்கும், ஐஸில் பட்டிருக்காது. ஆனால் ஜூனுக்கும் காய்க்கும் அந்தளவுக்கு விவரம் இல்லாமல் நல்லா அடி வாங்கிக்கிட்டாங்க கண்ணிலேயே.
ஐயோ மிளகா படி ஐயோ வலிக்குது அப்படின்னு அழுது கத்துறாங்க ரெண்டு பேரும். டேயாங் அப்படியே கீழே குனிஞ்சு ஐஸ் டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டாங்க. ஒய்யாரிக்கு இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர சிரிப்பாக இருக்குது. ஏதோ வியர்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒன்றும் புரியாமல் எழுந்து நின்று கிளாப் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எரியுது கை தட்டிக்கிட்டு சிரிக்கிறான் அப்படின்னு அழுதுகிட்டே தங்களோட ஃபேஸை அப்படியே தங்களோட கோட்டை கலட்டி அப்படியே முகத்தை துடைக்கிறாங்க வேக வேகமாக. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நைட் இப்போ ஒரு 10 o'clock கிட்ட இருக்கும். எந்த இடத்துல அந்த புதையலோட திறப்பு வாயில் இருக்கோ அந்த இடத்துல 4-5 தீப்பந்தங்களை கட்டி வச்சுக்கிட்டு அந்த நெருப்போட வெளிச்சத்தில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் எப்போ அந்த கலர்ஃபுல்லான லைட்ஸ் தெரியும்னு சொல்லி அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. இன்றைக்கி ஃபுல் டே யாருமே எதுவுமே சாப்பிடலை. பயங்கரமான தாகமாக இருக்குது இவங்க எல்லாத்துக்கும். அந்த தேர்ஸ்டிங்கெல்லாம் அப்படியே கல் பண்ணிக்கிட்டு அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வைன் வந்து அப்படியே டேங்கை பார்த்து அப்படின்னு மெதுவாக கூப்பிடுறாங்க. இப்போ பூதத்துக்கு உருவம் இருக்குது, ஸோ மறைஞ்சிருக்காது. ஸோ தூரத்தில் பூதம் நின்று அந்த சர்ச்சோட காம்பவுண்ட் கேட் கிட்ட தான் நின்றுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த இடத்த பாதுகாக்கக்கூடிய பூதம் அது. ஸோ கேட் கிட்ட தான் அது நிற்குது. இவங்க எல்லாரும் வரும்போது கூட அது கேட் கிட்ட தான் நின்றுருக்கும். ஆனால் காற்று போல் இருந்தனால கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ இவங்க எல்லாரும் பூதம்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எல்லாரோட கண்ணுக்கும் தேங்க் போல் தெரியுதா அந்த பூதம். ஸோ அதோட டியூட்டி என்ன, இந்த கேட்டுக்குள்ளே யார் வந்தாலும் அவங்கள வெளியில் அனுப்பக்கூடாது. ஸோ கேட்கிட்ட தான் நின்றுட்டுருக்கு பூதம். வைன் வந்து பூதத்துக்கிட்ட என் வீட்டு ஆளுங்க எல்லாரும் அந்த புதையல்குள்ளே போகிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டு வந்திருப்பாங்க. பூதத்துக்கு வைன் மேலே ஒரு மயக்கம். அந்த மயக்கத்தினால வைன் கேட்டதும் ஓகே சொல்லி அனுப்பி விட்டுடுச்சு. ஸோ வைன் இவங்களுக்கு பின்னாடி வந்து நின்று டேங்க பார்த்து அப்படின்னு கூப்பிடுறாங்க. டேங் டக்குன்னு வைனை திரும்பி பார்த்துட்டு, அப்பா வந்துட்டியா, கிட்ட வராத, பூதம் கவனிச்சுக்கிட்டே இருக்கும். நாங்கள் எல்லாரும் அந்த புதையலுக்குள்ளே போகும்போது ஒய்யாரியை மட்டும் நீ பச்சுக்கடி, எங்கள் கூட அனுப்பாத. உள்ளே போனவங்க யாரும் வெளியில் வந்ததில்லைன்னு அந்த பூதம் சொல்லுது. நாங்கள் உள்ளே போய் எப்படியாவது அங்கேருந்து வெளியில் வர பார்க்குறோம். ஒய்யாரி குழந்த எதுவும் பண்ண முடியாது அவளால். அவளை நீ வச்சுக்கோ பேபி, பத்திரமா பார்த்துக்கோ. அதனால தான் நான் சைகை காட்டி உன்னை வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டேயாங் வைனதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யாரியை அப்படியே தூங்கிட்டு இருப்பாங்க. ஒய்யாரி பாட்டிமாவோட ஷோல்டரில். ஒய்யாரியை அப்படியே தூக்கி தன்னோட ஷோல்டரில் படுக்க வச்சுக்கிட்டாங்க. இப்படியே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பாஸ் ஆகுது. அப்படியே ஒரு அழகான பல வண்ணங்களில் லைட் போட்ட மாதிரி கலர் கலராக ஏதோ மின்மினி பூச்சிகள் பறந்து வர்ற மாதிரி குட்டி குட்டியாக லைட்ஸ் தெரியுது அந்த இடத்துலேருந்து. அந்த டைமில் ஒரு பெரிய பள்ளத்தை ஃபீல் பண்ண முடியுது ஃபேமிலி மெம்பர்ஸால். அந்த பள்ளத்துக்குள்ளேருந்து தான் மின்மினி பூச்சிகள் கலர் கலரான லைட்டிங்கோட மேலே பறந்து வந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான், பூதம் அங்கேருந்து சவுண்ட் கொடுக்குது. திறப்பு வாயில் திறந்தாச்சு, எல்லாரும் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 பாட்டிமா தான் ஃபஸ்ட்டு குடிக்கிறாங்க. 2 பாட்டிமாவும் ஜம்ப் பண்ணி உள்ளே போகும்போதே ஆன்னு கத்திக்கிட்டு பலத்த சவுண்டோடு உள்ளே போகிறாங்க. அதாவது பள்ளத்துக்குள்ளே குதிக்கிறாங்க. இந்த மாதிரி 1 by 1 குதிச்சிட்ருக்காங்க. காய் குதிக்க மாட்டேன்னு கத்துறாங்க. ஐயோ எனக்கு புதையல் வேணாம், ஒன்று வேணாம், அந்த பழத்துக்குள்ளே நான் குதிக்க மாட்டேன், பயமாக இருக்குது, அதுக்கு பூதம் கையாலே நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு அழுது கத்துறாங்க காய். டேயாங் ஓங்கி ஒரு ஒத்த கொடுக்குறாங்க காயோட பட்டில். அப்படியே போய் உள்ளே விழுந்துட்டாங்க காய். அட டேயாங்கா அப்படின்னு கத்திக்கிட்டே உள்ளே போகிறாங்க. ஜூன் கண்டிப்பாக டேயாங் உதச்சி விட்டுடுவாங்க அப்படின்னு ஈவினிங் வாங்கின ஹிட்டே இப்போ வரையும் பெயினாக இருக்கும் ஜூனுக்கு. ஸோ எதுவுமே பேசாமல் ஜம்ப் பண்ணிட்டாங்க. அப்போ டேயாங் வந்து வைனை பார்த்து குழந்த பதனம் அப்படின்னு சொல்கிறாங்க. மினி வந்து ஒய்யாரியோட சீக்ஸில் டைட்டாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணிட்டாங்க. எல்லோரும் 1 by 1 ஜம்ப் பண்ணதுக்கப்புறம் டேயாங் மட்டும்தான் இப்போ ஜம்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ டேயாங் அப்படியே திரும்பி பூதத்தை பார்த்து, ஏய் பூதமே, ஏன் பொண்டாட்டியை உனக்கிட்ட விட்டுட்டு போவேன்னு பார்க்குறியா? ஏதோ இந்த ட்ரெஷருக்குள்ளே நான் என் பொண்டாட்டியோடையே சேர்ந்து குதிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் வைனோட ஹேண்ட்ஸை பிடிக்கிறாங்க. அவ்வளோதான், அப்படியே பூதம் அந்த கேட் கிட்ட மறைஞ்சு போய் இப்போ டேயாங்க்கு சைடில் வந்து நிற்கிது.
டேங்க்கு நல்லா தெரியும் பூதத்தால் டெலிபோர்ட் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வர முடியுது அப்படின்னு. ஸோ க்ரிப்பாக ஒயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு தான் பூதத்தை பார்த்து சொல்லியிருப்பாங்க. அங்கே மறைஞ்ச அடுத்த செகண்டே பூதம் இங்கே தான் வரும்னு தெரியும் டேங்க்கு. பூதம் இங்கே ஃபுல்லாக வர்றதுக்குள்ளேயே அப்படியே ஜம்ப் பண்ணிவிடுவாங்க ஒயினோடையும் ஒய்யாரியோடையும் சேர்ந்து டேங்கும். டேங் ஜம்ப் பண்ண அடுத்த செகண்டே எதை பற்றியும் யோசிக்காமல் பூதம் ஜம்ப் பண்ணிவிடும் அந்த ட்ரெஷருக்குள்ளே. ரீசன் ஒயின் மேலே இருக்கிற அபரீதமான ஒரு ஆசை. அதனால பூதம் தன்னை மறந்து அந்த பள்ளத்துக்குள்ளே ஜம்ப் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.